சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் அடுத்த 2 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு படிப்படியாக தீவிரமடையும் என வானிலை ஆய்வு தெரிவித்திருந்த நிலையில தற்போது வரையிலும் தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான அளவில் மட்டுமே மழை பெய்திருக்கிறது. இந்த சூழல்ல தற்பொழுது புயல் கரைக்கு நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடல்ல இருந்து நிலப்பரப்புக்கு அதுக்கு ஏறக்குறை 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதனால அதனுடைய மழை மேகங்கள் தற்பொழுது நிலப்பரப்புக்குள்ளாக வர தொடங்கியிருக்கின்றன. அதிலும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய இந்த 4 மாவட்டங்கள் மீது தற்பொழுது கடலில் இருந்து நிலப்பரப்புக்குள்ளாக மேகங்கள் வர தொடங்கியிருப்பதனால அடுத்த 1 to 2 மணி நேரத்திற்குள்ளாக தீவிர மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 1 to 2 மணி நேரத்துக்குள்ளாக கனமழை என்ற அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. கடல்ல இருந்து வரக்கூடிய மேகக்கூட்டங்கள் தற்பொழுதுதான் இந்த நிலப்பரப்பினுடைய கடற்கரை பகுதியின் அருகே வந்து கொண்டிருக்கிறது. இது மேலும் காற்றுடைய போக்கின் காரணமாக நிலப்பரப்புக்குள்ளாக செல்லும் என்பதனால சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் மட்டும் ஓரிரு இடங்கள்ல இடிமுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மழை என்பது தீவிர மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய மழை மேகங்கள் இந்த புயலின் காரணமாக உருவாகி புயலின் சுழற்சிக்கு ஏற்ப தமிழ்நாட்டின் கடலோர பகுதிக்கு உள்ளாக வருகின்றது. அதன் காரணமாகவே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 1 to 2 மணி நேரத்துக்குள்ளாக கனமழை ஓரிரு இடங்களில் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தற்போதைய இந்த முன்னறிவிப்புல தெரிவிச்சிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி, மாணிக்கம்.